இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சின்னா என்ன? புணர்ச்சின்னா சேருவது. புணர்ச்சியில நிலைமொழியும் வறுமொழியும் சேரும் போது, அப்படி புணரும் போது மாற்றங்கள், எந்த மாற்றமும் இல்லாமல், மாற்றங்கள் எதுவுமின்றி இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி. வாழை நிழல் மரம், வாழைங்கிறது நிலைமொழி, மரம்ங்கிறது வறுமொழி. நிலைமொழியும் வறுமொழியும் சேருது, வாழை குட்டல் மரம், வாழை மரம் அப்படியே சேர்ந்து, எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இது இயல்பு புணர்ச்சி. செடி குட்டல் கொடி, செடி கொடி. மண் குட்டல் மலை, மண்மலை. மாற்றமில்லாமல் புணர்வது இயல்பு புணர்ச்சி. விகாரப்படுவது, புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்தால் அது விகார புணர்ச்சி. அது 3 விதமான மாற்றங்கள் உண்டு. என்னன்னா, தோன்றுவது, திரிவது, கெடுவது. தோன்றுவதுன்னா நுழைவு குட்டல் தேர்வு. நுழைவுங்கிறது நிலைமொழி, தேர்வுங்கிறது வறுமொழி. நுழைவு குட்டல் தேர்வு, நிலைமொழியும் வறுமொழியும் சேரும்போது நுழைவு தேர்வு, இத்துங்கிற எழுத்து மிக்கு வந்திருக்குது. இது தோன்றல் விகாரம். கல்லூரி குட்டல் சாலை, கல்லூரி சாலை, தோன்றல் விகாரம். பல் குட்டல் பசை, இல்லுங்கிற எழுத்து இட்டாகிறது, பற்பசை, இட்டாக மாதுவனால இது திரிதல் விகாரம். பற்பசைங்கிறது திரிதல் விகாரம். புறம் குட்டல் 400, புறநானூறு. நிலைமொழி ஈட்டில் உள்ள மகரம் கெட்டுவதனால் இது கெடுதல் விகாரம்.